அதிர்ஷ்டமா நம்பிக்கையா? ஒரு குட்டி கதை கேட்போம். அவன் மிகவும் ஏழை. தன் குறைந்த வருமானத்தில் வாழ்க்கை நடத்தி வந்தான். ஒரு நாள் தெருவில் பழங்கால காசு ஒன்று கிடைத்தது. அந்த காசின் நடுவில் துளை இருந்தது. துளையிட்ட காசு கிடைப்பது அதிர்ஷ்டம் என்று நம்பிக்கை. அதனால் அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் பணக்காரனாகி விடுவேன் என்று நினைத்தான். அந்த காசை தன் கோட்டு பையில் போட்டுக்கொண்டான். அன்று அவனுக்கு மற்ற நாளை விட அதிக வருமானம் கிடைத்தது. எல்லாம் காசு கிடைத்த நேரம் என்று நினைத்து கொண்டான். அன்றிலிருந்து அவன் தினமும் கோட்டுப்பையில் இருக்கும் காசை தொட்டு பார்த்து கொள்வான். ஆனால் வெளியே எடுக்க மாட்டான். சில ஆண்டுகளில் பணம், பதவி அனைத்தும் வந்து சேர்ந்தன. பல வருடங்களுக்கு பின் ஒரு நாள் தன் மனைவியிடம் அந்த காசை பார்க்க வேண்டும் போல் உள்ளது என்றவாறு கோட்டுப்பையில் இருந்து காசை வெளியே எடுத்தவனுக்கு அதிர்ச்சி. அந்த காசில் துளையே இல்லை. என்ன ஆயிற்று என்று குழப்பத்துடன் பார்த்தான். அதற்கு அவன் மனைவி சொன்னால், என்னை மன்னியுங்கள், உங்கள் கோட்டு தூசியாக இருக்கிறது என்று வெளியே உதறினேன். காசு கீழே தெருவில் விழுந்து விட்டது. எவ்வளவோ தேடியும் கிடைக்கவில்லை. நான் தான் வேறு காசை போட்டு வைத்தேன் என்றாள். இது எப்போது நடந்தது என்று கேட்டான். அந்த காசு கிடைத்த மறுநாளே நடந்தது என்றாள். அவன் அமைதியாக சிந்தித்தான். உண்மையில் அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, என்னுடைய நம்பிக்கைதான் என நினைத்தான். முன்பை விட உற்சாகத்துடன் தனது பணியை தொடர்ந்தான். ஆம் நண்பர்களே, ஏதேனும் ஒன்றில் நம்பிக்கை கொண்டு வெற்றியை நோக்கி பயணிப்போம். படித்ததில் பிடித்த ஒரு குட்டி கதை. கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.